நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல இந்த மாதிரி ஷாம்பு பாட்டில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீந்து போயிருச்சு ஷாம்பு அப்படின்னா தூக்கி குப்பையில தாங்க போடுவோம். அப்படி குப்பையில போடாம இந்த ஷாம்பு பாட்டிலுடைய ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய மூடியெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு டாப்ல இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி டாப் போர்ஷனை ரிமூவ் பண்ணிடுங்க. அதாவது நான் அந்த வாய் பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷனை ஃபர்ஸ்ட் கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறேன் பாருங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கண்டெய்னருடைய ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கிடைச்சிரும் பாருங்க. இப்போ நம்மளுக்கு ஓப்பன் வந்து பெருசாக இருக்கு. இப்போ நம்ம நல்லா வந்து கத்தி ஹீட் பண்ணிட்டு சுத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக இருந்தால் தான் யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும்ன்றதால நான் வந்து நல்லா ஸ்மூத் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அடுத்தது ஒரு டபுள் சைட் டேப் எடுத்துருக்கேன். அந்த டபுள் சைட் டேப்பை இந்த ஷாம்பு பாட்டிலுடைய ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பும் ஷாம்பு பாட்டிலும் இருந்தால் போதும், ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல இந்த ஆர்கனைசரை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம சீப்பெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பாத்ரூம்ல இந்த மாதிரி நீங்க ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா டூத் பிரஷ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஒரே ஒரு ஷாம்பு பாட்டில் நீங்க 4 பிரஷ் வரலும் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும்.